Hi students, I am Bala Saraswati, 12th Computer Science jump statements பார்க்க போறோம். Students, நாம இந்த வீடியோல பைத்தானோட jump statements பார்க்க போறோம். என்னென்ன jump statements இருக்கு? break, continue, pause. அதை பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க இப்போதான் என்னோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, பக்கத்துலேயே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. Thank you. Jump statements in Python. என்னென்ன ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது? பிரேக், கண்டினியூ, பாஸ். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுமே எதுக்கு யூஸ் ஆகுது பைத்தானில் அப்படின்னா அன்கண்டிஷ்னலாக கண்ட்ரோலை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட். இப்போ இந்த ஃப்ளோ சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் நிறைய இருக்குது. அதுக்கு இடையில நாம் பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுது? அன்கண்டிஷ்னலாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த கண்ட்ரோலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. For example, break statement first பாருங்க. break statement terminates the loop containing it. அதாவது break statement-ஐ எந்த லூப்பில் நாம் யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த லூப்பை டெர்மினேட் பண்ணுறதுக்கு தான் நாம் break statement யூஸ் பண்ணுறோம். இந்த break statement எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா while and for லூப்பில் நாம் யூஸ் பண்ணுவோம். இந்த கண்டிஷன் நாம் ஒன்று கொடுத்தோம் அப்படின்னா அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற பட்சத்தில் அந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆச்சு அப்படின்னா அந்த லூப்பை வந்து அது டெர்மினேட் பண்ணிடும். இப்போ எக்ஸாம்பிள் நாம் நெஸ்டட் லூப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பிரேக் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணும்? இன்னர் மோஸ்ட் லூப், அதாவது எந்த இடத்துல பிரேக் இருக்கோ அந்த லூப் மட்டும்தான் டெர்மினேட் ஆகும். அவுட்டர் லூப் வந்து என்ன ஆகாது? டெர்மினேட் ஆகாது. சிண்டாக்ஸ் வந்து பிரேக் அப்படிங்கிற கீவேர்டு மட்டும்தான். இப்போ லூப் என்டர் ஆகுது, கண்டிஷன் ட்ரூ, பிரேக் இருக்கா அப்படின்னு பார்க்குது. பிரேக் இருந்தால் என்ன ஆகும்? லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். பிரேக் இல்லை அப்படின்னா ரிமைனிங் பாடி ஆஃப் லூப் ஒர்க் ஆகும். இப்படியே கண்டினியூவாக ஒர்க் ஆகிட்டே இருக்கும். எப்போ பிரேக் ஒர்க் ஆகுதோ அப்போ என்ன ஆகும்? லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். பிரேக் ஸ்டேட்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். ஃபார் லூப்புக்கு சொல்லியிருக்காங்க, வைல் லூப்பு சொல்லியிருக்காங்க. ஃபார் லூப் ஃபார் வேரியபிள் இன் சீக்வன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. தென் உள்ள இஃப் கண்டிஷன், இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் பிரேக் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகும். பிரேக் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆச்சு அப்படின்னா அவுட் சைட் த லூப்புக்கு வந்துடும். சப்போஸ் ஒர்க் ஆகலை, கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா இன்சைட் த ஃபார் லூப்பில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ரிப்பீட்டடாக அப்படியே எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும்போது எப்போ இஃப் கண்டிஷனோடைய கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகுதோ அப்போ தான் என்ன ஆகும்? பிரேக் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகும். பிரேக் ஒன்ஸ் எக்ஸிக்யூட் ஆச்சு அப்படின்னா லூப்பை விட்டு ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடும். அதே மாதிரி தான் வைல் டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. தென் கோட் இன்சைட் த வைல் லூப் இஃப் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் பிரேக் எக்ஸிக்யூட் ஆகும். பிரேக் எக்ஸிக்யூட் ஆச்சு அப்படின்னா அவுட் சைட் த லூப் வந்துடும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா புரியும். ஃபார் லூப்பில் பாருங்கள். ஃபார் வேர்ட் இன் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட். ஃபார் வேர்ட் இன் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன? ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு லெட்டரும் ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆகும்போது வேர்டில் எடுத்துக்கும். அதாவது வேர்டில் ஃபஸ்ட்டு ஜேங்க லெட்டர் எடுத்துக்கும், தென் யூ, தென் எம், பி, தென் ஸ்பேஸ், அந்த மாதிரி அது எடுத்துக்கும். இப்போ இந்த ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆகும்போது இஃப் வேர்ட் ஈக்குவல் டு ஈயா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்படி ஈயா இருந்தால் பிரேக் வெளியில் வந்துடணும். அப்படி இல்லை அப்படின்னா வேர்டை வந்து என்ன பண்ணணும்? பிரிண்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் ஒன் ஜே. ஸோ வேர்ட் ஈக்குவல் டு ஈயான்னு பார்க்குறோம். ஜே வந்து ஈ இல்லை, ஸோ ஜே பிரிண்ட் ஆகுது. தென் யூ பிரிண்ட் ஆகுது, எம் பிரிண்ட் ஆகுது. ஒவ்வொரு டைமும் மேட்ச் பண்ணி பார்க்குது. எம் ஈக்குவல் டு ஈயா, நோ, எம் பிரிண்ட் ஆகுது. பி ஈக்குவல் டு ஈயா, நோ, பி பிரிண்ட் ஆகுது. தென் ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகுது. தென் எஸ் செக் பண்ணுறோம், நோ, ஸோ பிரிண்ட் ஆகுது. அடுத்து டி வரைக்கும் பிரிண்ட் ஆகிடுது. தென் நெக்ஸ்ட்டு இ லெட்டர் வரும்போது ஈக்குவல் டு ஈயான்னு பார்க்குறோம். ஸோ கண்டிஷன் இஸ் ட்ரூ. தென் இப்போது பிரேக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். பிரேக் எக்ஸிக்யூட் ஆன உடனேயே என்ன ஆகும்? ஃபார் லூப்பில் இன்னும் பேலன்ஸ் இருக்குது, பட் அது என்ன ஆகுது? அதுலேயே பிரேக் ஆகி அந்த லூப்பை விட்டு எக்ஸிட் ஆகி வெளியில் வந்துடுது. ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய இஎம்இஎன்டி வந்து நமக்கு பிரிண்ட் ஆகலை. இதுதான் வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறது ஃபார் லூப்பில். தென் எல்ஸ் பார்ட்டோட பாருங்கள். ஃபார் வேர்டு சேம் ப்ரோக்ராம் தான், எல்ஸ் பார்ட் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. எல்ஸ் பார்ட் மட்டும் பாருங்கள். எல்ஸ் பார்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்ம பிரேக் கொடுத்தோம் அப்படின்னா ஃபார் லூப்பை விட்டே வெளியில் வந்துடும். பிரேக்கோட வேலை என்ன?
லூப்பை விட்டையே வெளியில் வந்துடும். அப்போ லூப்போட பார்ட் தான் என்னது, அந்த எல்ஸ் பார்ட். ஸோ என்ன இதோட மீனிங் என்ன அப்படின்னா, பிரேக் கொடுத்தோன்னா எல்ஸ் பார்ட்டும் எக்ஸிக்யூட் ஆகாது. அதனால் என்ன ஆயிருக்கு, ஜம்ப் ஸ்டேட் அப்படிங்கிறது மட்டும் ஒர்க் ஆகிட்டு STAT வரைக்கும் பிரிண்ட் ஆகிட்டு தென் எல்ஸ் பார்ட் ஒர்க் ஆகாமல் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துடுது. லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன, எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம். ஸோ எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் வந்து பிரிண்ட் ஆகிருக்குது. இதுலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்ஸ் பார்ட்டும் ஸ்கிப் ஆயிரும். தென் கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட். கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட்டோட வேலை என்ன அப்படின்னா, அதாவது ஒரு இட்ரேஷனில் இருக்கக்கூடிய அந்த பார்ட்டை மட்டும்தான் அது ஸ்கிப் பண்ணும். கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணும், அந்த ஒரு இட்ரேஷனில் இருக்கக்கூடிய பார்ட்டை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இட்ரேஷனுக்கு ஃபோர்ஸ் பண்ணும். அதுதான் கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட்டோட வேலை. சிண்டாக்ஸ் கண்டினியூ கீவேர்ட், லூப்குள்ளே என்டர் ஆகிறோம், எக்ஸ்ப்ரெஷன் டெஸ்ட் பண்ணிக்கிறோம், ட்ரூ. தென் கண்டினியூவான்னு பார்க்குறோம். கண்டினியூ அப்படின்னா, கண்டினியூ இல்லை அப்படின்னா ரிமைனிங் பாடி ஆஃப் லூப் ஒர்க் ஆகும். கண்டினியூ எஸ் அப்படின்னா பாடி ஆஃப் த லூப், அதாவது கண்டினியூக்கு முன்னாடி என்ன இருந்ததோ அது மட்டும் எக்ஸிக்யூட் ஆகிட்டு நெக்ஸ்ட் இட்ரேஷனுக்கு போயிடும். இப்போ ஃபார் லூப்பில் எப்படி யூஸ் பண்ணலான்னு பாருங்கள். ஃபார் லூப் இஃப் கண்டிஷன் கண்டினியூ. அதே மாதிரி தான் வைல் லூப்பில் வைல் லூப் இஃப் கண்டிஷன் கண்டினியூ. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபார் வேர்ட் இன் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட். இப்போ என்ன சொல்கிறாங்க, சேம் வந்ததுன்னா கண்டினியூ. வந்ததுன்னா என்ன பண்ணணும், கண்டினியூ. அதாவது ஃபார் லூப்பில் கண்டினியூங்கிற ஸ்டேட்மெண்ட் எங்கே வந்திருக்கோ அதுக்கப்புறம் உள்ள பார்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. அப்போது கண்டினியூக்கு அப்புறம் என்ன இருக்குது, நமக்கு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் இருக்குது. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு ஜே எடுத்துக்குது. ஜே எடுத்துகிட்டு பார்க்குது வேர்ட் ஈக்குவல் டு ஈயானு. ஜே வந்து இல்லை, ஈக்குவல் இல்லை, ஃபால்ஸ். ஸோ கண்டினியூ வந்து என்ன ஆகாது, ஒர்க் ஆகாது. ஸோ ஜே வந்து பிரிண்ட் ஆயிடுது. ஓகேவா. தென் நெக்ஸ்ட் யூ, நெக்ஸ்ட் எம், நெக்ஸ்ட் பி ஒன்று செக் பண்ணுது. இதில் வந்து இஃப் கண்டிஷன் வந்து என்னது, ஃபால்ஸ். ஸோ அதை மட்டும் பிரிண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இட்ரேஷன் போயிடுது. நெக்ஸ்ட் இட்ரேஷன் ஸ்பேஸ், நெக்ஸ்ட் STA வரைக்குமே ஒர்க் ஆகும், AT வரைக்குமே ஒர்க் ஆகும். தென் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும், மேட்ச் ஆகும். பார்க்கும்போது மேட்ச் ஆகுது. ஸோ கண்டினியூ ஒர்க் ஆகும். கண்டினியூ ஒர்க் ஆச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பார்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகாமல் நெக்ஸ்ட் இட்ரேஷனுக்கு போகும். ஸோ இங்கே அவுட்புட் வந்து உங்களுக்கு தப்பாக கொடுத்துருக்காங்கம்மா. நீங்கள் இதே ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். எக்ஸிக்யூட் பண்ணிங்க அப்படின்னா வந்து பிரிண்ட் ஆகிருக்காது. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஈக்குவல் டு இருந்தால் கண்டினியூ. கண்டினியூனா மீனிங் என்ன, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகாது, நெக்ஸ்ட் இட்ரேஷனுக்கு போயிடும். ஸோ பிரிண்ட் ஆகாமல் நெக்ஸ்ட் இட்ரேஷனுக்கு போகுது. நெக்ஸ்ட் இட்ரேஷன் என்ன, எம். ஸோ எம் பிரிண்ட் ஆகும். தென் அகைன் மேட்ச் ஆகுது, பிரிண்ட் ஆகாது. நெக்ஸ்ட் இட்ரேஷன் என், அடுத்த இட்ரேஷன் டி. ஸோ இந்த ப்ரோக்ராம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா ஈங்கிற லெட்டர் மட்டும் பிரிண்ட் ஆகிருக்காது. மேட்ச் ஆகும்போது இருக்கக்கூடிய வேலையை மட்டும் அது செய்யலை. ஓகேவா, புரிஞ்சுதா. தென் பாஸ் ஸ்டேட்மெண்ட். பாஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா நல் ஸ்டேட்மெண்ட், அதாவது எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது. பாஸ் மீன்ஸ் அதை வந்து என்ன பண்ணிடும், கம்ப்ளீட்லி இன்டர்பிரட்டர் என்ன பண்ணும், இக்னோர் பண்ணிடும். நத்திங் ஹேப்பன்ஸ், எதுவுமே நடக்காது. பாஸ்னால் எதுவுமே நடக்காது அப்படின்னு அர்த்தம். இப்போ நாம் என்ன பண்ணலாம், இஃப் கிளாஸில் பாஸ் கொடுத்து வைக்கலாம். இப்போ சிண்டாக்ஸ் வந்து பாஸ் அப்படிங்கிற கீவேர்ட். ப்ரோக்ராம் பாருங்கள். ஈக்குவல் டு இன்புட் எனி நம்பர் வாங்கிக்கிறோம். ஈக்குவல் டு 0வாக இருந்தால் பாஸ். எல்ஸ் அப்படி இல்லை அப்படின்னா அந்த வேல்யூ வந்து 0 இல்லை அப்படின்னா அது என்னது, நான் 0. ஸோ நான் 0 வேல்யூ அக்செப்டட் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறோம். அவுட்புட் பாருங்கள், 3 நான் 0 வேல்யூ என்ன ஆயிடுச்சு, அக்செப்டட் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணிட்டோம். இப்போது ஈக்குவல் டு 0 கொடுத்தோம் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கோம், பாஸ் சொல்லியிருக்கோம். ஸோ நோ ஆக்ஷன் வில் பி பர்ஃபார்ம்டு, எந்த ஆக்ஷனுமே அங்கே நடக்காது. அப்போது இது எதுக்காக நாம் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, பாஸ் ஸ்டேட்மெண்ட்டை எப்போவுமே பிளேஸ் ஹோல்டராக நாம் யூஸ் பண்ணுவோம். அதாவது பிளேஸ் ஹோல்டர்னால் என்ன, இப்போது அதில் ஒரு பிளேஸ் போட்டுட்டு திரும்ப நாம் ஏதாவது ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல நாம் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஃபர்தர் யூஸ்க்கு நாம் அதை என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபார் லூப் வேல் இன் கம்ப்யூட்டர் பாஸ் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த பாஸுங்கிற இடத்துல நாம் என்ன பண்ணலாம், ஏதாவது ஸ்டேட்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா ஃபர்தராக ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ்,
இதோட இந்த சாப்டர் க்ளோஸ் ஆயிடுச்சுமா. நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த சாப்டர் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தென் அது பக்கத்துலேயே இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.